எவிடன்ஸ் கதிர் உங்களுக்கு தெரியும். பட்டியலின மக்களுக்காக தொடர்ச்சியாக பாடுபட்டிருக்கக்கூடிய ஒரு போராளி. 2022 நவம்பர்ல இருந்து 2023 ஜனவரி வரை 3 மாதங்கள்ல தமிழகத்தில் பட்டியலின மக்களுக்கு எதிராக எத்தனை கேசஸ் வழக்குகள் நடைபெற்றிருக்கின்றன அப்படின்னு ஒரு புள்ளி உரம் எடுக்கிறார். கிட்டத்தட்ட 450 கேசஸ். புதுக்கோட்டை மாவட்டத்துல எத்தனை கேஸ் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே அதிகமாக அப்போது எடுத்த புள்ளி உரம் 2022 to 2023 மாசத்துக்கு 10 to 12 கேசஸ். என்னுடைய இரத்த உறவாக, உணர்வாக, உயிராக இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுக்கு எதிராக தமிழகத்தில், இந்தியாவில் நடைபெறக்கூடிய இந்த கொடுமைகளை எப்படி நான் கண்டு கொண்டிருக்க முடியும்? எப்படி எனக்கு நல்ல சாப்பிட முடியும்? எப்படி நல்லா தூங்க முடியும்? எப்படி நல்லா சிரிக்க முடியும்? முதலாக பட்டியலின மக்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய கொடுமைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து, கண்டனம் தெரிவித்து, இந்தியாவிலேயே முதலியாக இப்படிப்பட்ட ஒரு கருத்தை முன்னிறுத்தி மருத்துவ முகாம்கள் நடத்தி அதை ஒரு அறப்போராட்ட வழியில் தொடர்ச்சியாக எடுத்து செல்வது என்று முடிவு செய்வது ஒரு விவாதத்தை சமூகத்தில் ஏற்படுத்துகிறது. கடைசியில என்ன நடக்கும் அப்படின்னா அரசுல இருந்து ஒரு சிபிசிஐடில இருந்து ஒருத்தர் இங்க வருவாரு, வந்துட்டாரு காலையிலேயே. சோ அறவழியில் நாம் படித்த கல்வி வழியில், நாம் படித்த அறிவியல் வழியே மக்களுக்கு செய்யக்கூடிய சேவையின் மூலமும் கூட நமக்கு சகோதரர்களாக, சகோதரிகளாக, தாயாக, தந்தையாக இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுக்கு எதிராக வன்கொடுமைகளுக்கு நாம் அறப்போராட்டம் நடத்த முடியும் என்பதற்கு இந்த தோல் நோய் மருத்துவ முகாமை சிறந்த சாட்சி. சொல்யூஷன் டு த காஸ்டிசம், சாதிய கொடுமைகளுக்கு, சாதியத்திற்கு எதிரான தீர்வுகள். 3 தத்துவங்கள் உங்களுக்கு முன்னே வந்து நிற்கும். அதன் பெயரிலே தான் மரியாதைக்குரிய நமது மருத்துவர் டாக்டர் ஜெயராமன் சார் அவர்கள் தொடர்ச்சியாக APK என்று இயங்கிக் கொண்டிருக்கிறார். என்ன APK? அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை காரல் மார்க்ஸ். இந்த 3 தத்துவங்களும் முன்னாடி வந்து நிற்கும். மார்க்ஸ் இந்த முதலாளித்துவம் ஒருத்தன்ட்ட மட்டும் சொத்து சேர்க்கக்கூடிய அத மக்கள் ஜனநாயக புரட்சியின் மூலம் நம்ம வீழ்த்திட்டோம் அப்படின்னா எல்லாருக்குமே சம வாய்ப்பு கிடைக்கும், சம உரிமை கிடைக்கும், சோசலிச சமூகம் கிடைக்கும். எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்குது அப்படின்னா யார் மேலே நமக்கு காழ்ப்புணர்ச்சி இருக்காது, பகை உணர்ச்சி இருக்காது, நம்ம பாட்டுக்கு ஒரு இனிமையான சமூகம் நடக்கும் அப்படிங்கிறது மார்க்ஸ் சொல்றாரு. இதை சோசலிச சமூகம் அப்படின்னு சொல்றாரு. அம்பேத்கர் என்ன சொல்றாரு? அப்பா, இருக்கக்கூடிய இங்க எல்லா பிரச்சனைக்கும் காரணம் பாத்தீங்கன்னா மதம் தான். கடவுள் சொல்லியிருக்காருப்பா அந்த மனு சுமதியில, நீ அவரை எதிர்த்து நீ பேசுன அப்படின்னா உனக்கு மறு ஜென்மத்துல எதுவுமே கிடைக்காது, இந்த ஜென்மத்திலே போயிடும். சாதிய கட்டமைப்பு அப்படிங்கிறது படிநிலையாக இருக்கிறது இந்து மதத்தில் தான். அதை அடித்து நொறுக்க நாள் நிச்சயமாக அனைவரும் சமமாக மாற முடியும் என்று அம்பேத்கர் சொன்னார். அம்பேத்கர் என்ன சொன்னாரோ அதைத்தான் பெரியாரும் சொன்னார். நம்ம நல்லா இருக்கோம், நமக்கு கீழே உள்ளவன் கஷ்டப்படுறான் அப்படின்னு நினைச்சினா நீ அடுத்த நாள் ஒடுக்கப்படுவாய். ஒவ்வொருத்தவங்களும் தன்னால் முடிந்த விஷயங்களை சாதியத்திற்கு எதிராக தூக்கி பிடிக்க வேண்டும் என்று நினைப்பதுதான், உறுதி எடுத்துக் கொள்வதுதான் உண்மையிலேயே நம்ம படித்ததற்கான, நம்ம படித்தவங்க அப்படிங்கிறதுக்கான அடையாளம் என்று திசைகள் மாணவ வழிகாட்டு அமைப்பு தனது தொடர்ச்சியாக 20 ஆண்டு கால லட்சிய பயணமாக மேற்கொண்டிருக்கிறது. உத்தேசி அப்படிங்கிற ஒரு கவிஞர், என் உடல் உடனேயே எரிந்து போக நான் சம்மதிக்கவில்லை. ஒவ்வொரு முறை சூரியன் அஸ்தமிக்கும் போதும் ஒவ்வொரு துண்டாய் எரியுங்கள். நான் வேகும் போது கூட அந்த வெளிச்சம், அந்த வெண்மை இந்த சமூகத்திற்கு பயன்பட வேண்டும். அதனால உடனே எரிச்சிடாதீங்கயா. ஒரு நாள் கையை எரி, ஒரு நாள் காலை எரி, ஒரு நாள் தலையை எரி. நான் சாகும் போது கூட இந்த உடல் இந்த சமூகத்திற்கு பயன்பட வேண்டும் என்று சொன்ன அந்த உத்தேசி கவிஞனுடைய வார்த்தைகளை பார்த்தீங்களா? அந்த வார்த்தைகள்லாம் கேட்கும் போது நான் ஒரு மருத்துவனாய் என்னுடைய தோழர்கள் முபாரக் அலி, புகழேந்தி எல்லாம் நாங்க எப்படி சும்மா இருக்க முடியும்? ஏதோ இந்த சமூகத்திற்கு சக தோழர்களாக, சக மனுஷிகளாக இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுக்கு நடைபெறக்கூடிய கொடுமைகளை பார்த்து எப்படி நம்ம சும்மா இருக்க முடியும்? நிச்சயமாக முடியாது. இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டே இருப்போம். இறுதியாக இந்த முகாம் இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள் சார்பாக அரசிற்கு 2-3 கோரிக்கைகளை வைப்பது எனது கடமை என்றே நினைக்கிறேன். ஒன்று, நடுவண் அரசிற்கு
பட்டியலின பழங்குடி மக்களுக்கான அந்த மாணவர்களுக்கான கல்வி தொகையை தொடர்ச்சியாக குறைத்து கொண்டே இருக்கிறார். நிறுத்திட்டாங்க சார், பாருங்க சார், அதுக்கு தான் கூப்பிட்டோம். சோ அப்டேட்டடா இருக்காங்க. சோ நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த பட்டியலின பழங்குடி மக்களுக்கான மாணவர்களுக்கான உதவித்தொகையை திரும்ப ஆரம்பிக்கணும். இந்தியாவிலேயே ஒரு மாநிலத்துல பட்டியலின மக்களுக்கு விகிதாச்சாரப்படி பட்ஜெட்ல நிதி ஒதுக்கக்கூடிய ஒரே மாநிலம் கேரளா தான். இரண்டாவது, நடுவண் அரசுக்கு மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 வேண்டுகோள் தான் நடுவண் அரசுக்கு. அம்பேத்கரை பற்றிய நூல்களை நடுவண் அரசு இந்த மருத்துவ முகாம் மூலமாக கேட்டுக்கொள்வது உடனேயே வெளியிடுவதற்கான நடவடிக்கை எடுக்கணும். அடுத்து, மாநில அரசு வேங்கை வேலை பற்றி நிறைய நம்ம நண்பர்கள் பேசினாங்க, பேராசிரியர்கள் பேசினாங்க. மிகப்பெரிய வழி மனித பேரவழம். அது நடந்த ஒரு 6-7 நாள்ல போய் நாங்க வேங்கை வயல நின்னோம். இதே மாதிரி தோல் மருத்துவ முகாம் நடத்த அவங்களோட தோளோடு தோளாக நின்று நாங்கள் எப்போதும் உங்களுடன் நிற்போம் என்று திசைகள் மாணவ வழிகாட்டு அமைப்பு தான் அங்க போய் நின்னோம். நம்மளுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, நான் உங்க கூட தான் நிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தணும். அப்ப என்ன பண்ணணும்? மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன், வேங்கை வயலில் ஒரு நாள் வர வேண்டும் என்று அன்போடு இந்த மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்ளும். அப்பதான் ஒரு நம்பிக்கை பிறக்கும் அந்த மக்களுக்கு, முதல்வர் நம்மளோட இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பிறக்கும். அதை நான் விமர்சனத்துக்குரிய விஷயமா சொல்லல, ஒரு தந்தையிடம் ஒரு மகன் வைப்பது போன்ற கோரிக்கை. 2வது விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, சாதியை ஒழிப்பதற்கான மிக மிக முக்கியமான ஒரு ஃபேக்டர் பாத்தீங்கன்னா கலப்பு திருமணங்கள், சாதி மறுப்பு திருமணங்கள். இந்தியாவில் 1985 ஒரு கணக்கெடுப்பு நடத்துறாங்க, 3.3%. அதே 2005 பாத்தீங்கன்னா 6.1% தான். அப்ப வருஷத்துக்கு 0.1% தான் சாதி மறுப்பு திருமணங்கள் அதிகரிச்சிருக்கு இந்தியாவுல. இதுல நான் முதல்ல 2வது 3வது நம்ம தமிழ்நாடு வந்துடணும். சாதி மறுப்பு திருமணத்துல இன்டர் காஸ்ட் மேரேஜஸ்ல நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். இல்ல, யார் வர்றா? முதல்ல பஞ்சாப்காரன் இருக்கலாம், முதல்ல 12.2%. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மேற்கு வங்காளம், ரவீந்திரநாத்தை தங்கூர மேற்கு வங்கம் இருக்குது, அது பார்த்தோம்னா 9.3%. குஜராத்தை நம்ம காரி துப்பிட்டு கரிச்சு துப்பிட்டு இருக்கோம் எங்க பேசினாலும் சரி. ஆனால் குஜராத் 3வது இடத்துல இருக்கிறது சாதி மறுப்பு திருமணம். தமிழ்நாட்டுல 2005ஆம் ஆண்டு எடுத்த கணக்கெடுப்பின்படி சாதி மறுப்பு திருமணம் பாத்தீங்கன்னா 2.2% தான் தோழர்களே. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல், பிறப்புக்கும் எல்லா ஊருக்கும் யாதும் ஊரே யாவரும் கேளீர், தெய்வத்தான் ஆகாது என்னும் இப்படி பல பண்பாட்டு அற விழுமியங்களை சொன்ன தமிழர்களுடைய சாதி மறுப்பு திருமணங்களுடைய சதவீதம் 2.2%. ஒரு பயம் இருக்கு, சாதி ஆணவ கொலைகள் நடைபெறுது. அப்ப சாதி ஆணவ கொலைகளுக்கு தனி சட்டம் மாநிலத்தில் இயற்றப்பட வேண்டும் என்பதுதான் மாநில முதல்வரான மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களிடம் இந்த மருத்துவ முகாம் மூலமாக வைக்கக்கூடிய கோரிக்கை. முகாம் தொடங்குகிறது சொல்லி நன்றி உரை. முகாம் தொடங்கும். நன்றி உரை வழங்க நானும் ஒரு திசைகள் மாணவ வழிகாட்டி அமைப்புல உறுப்பினரா இருக்கேன்னா அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பட்டியல மக்களின் மீதான தொடர் தாக்குதல்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்ற இலவச தோல்நோய் சிறப்பு மருத்துவ முகாமிற்கு வருகை புரிந்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. அவர்களுக்கு